ஆண்டவரே, மீண்டுமாக ஒரு பொது வழிபாட்டு நாளிலும் கூட சுவாமி, ஆராதனையிலும் கூட தகப்பனே, இன்றைய ஆரம்ப ஜெபத்தை ஏறெடுப்பதற்கு அடியனுக்கு கொடுத்த பெரிதான கருணைக்காக ஸ்தோத்திரம். இந்த நல்ல நாளிலும் இந்த காணொளியினூடாக சுவாமி செய்யப்படுகின்ற, உமக்காக செய்யப்படுகின்ற இந்த ஆராதனையை குறித்து சுவாமி தகப்பனே, இந்த ஆரம்ப வேளையிலே நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி. தகப்பனே, இந்த நாள் ஆராதனையிலும் கூட சுவாமி கடந்து கொள்கிற ஒவ்வொருவரையும் தேவரீர் உம்முடைய தாளந்துகளை கொடுத்து, ஆவியின் வரங்களை கொடுத்து, உம்முடைய சத்தியத்தை சுவாமி தங்களுடைய உள் மனதில் ஆழத்தில் இருந்து அறிவிக்கக்கூடிய தாளந்துகளை கொடுத்து வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன். பாடுகின்ற பாடல்கள் உம்மை மகிமைப்படுத்துபவனாக அமையட்டும். ஜெபங்கள் சுவாமி ஆவிக்குரியதாக இருக்கட்டும். கொடுக்கப்படுகின்ற தேவ செய்தியானது இன்றைய நாள் இந்த காணொலியினூடாக நம்முடைய ஆராதனையை பார்க்கும், காணொலியினூடாக கலந்து கொள்ளும் அனைவருக்கும் ஒரு ஆசீர்வாத நற்செய்தியாக இருக்கட்டும். தொடர்ந்தும் கூட சுவாமி இந்த நாள் இந்த ஆராதனையினூடாக அநேகருடைய உள்ளத்திலே நீங்கள் எழுப்புதலை கொண்டு வர போகிறபடி நாள் கோடான கோடி ஸ்தோத்திரம் ராஜா. தொடர்ந்தும் சுவாமி தகப்பனே, இந்த வேளையிலும் கூட அநேகர் தகப்பனே, இன்றைய நாளிலும் கூட இந்த நாட்களிலே இந்த தலைமுறை, இந்த இளம் தலைமுறையானது சுவாமி தொலைபேசியினூடாக பல்வேறு உமக்கு அப்பாற்பட்ட உலக பிரகாரமான பாவ காரியங்களை பார்த்து கொண்டிருக்கும் போது சுவாமி தகப்பனே, உம்முடைய ஆராதனையை பார்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை சுவாமி அவர்களுடைய தப்பித்தவறி சரி தகப்பனே, இந்த இடத்திலே இந்த காணொலிக்குள் நுழையும் போது ராஜா அவர்களுடைய உள்ளத்திலே ஒரு எழுப்புதல் ஏற்பட்டு இந்த ஆராதனையை அவர்கள் காண, அவர்கள் இந்த ஆராதனையிலே முழுமையாக தங்களை ஒப்புக் கொடுத்து சுவாமி இந்த நாளிலே அநேகருடைய தகப்பனை விழுந்து போன வாழ்க்கைகள் சுவாமி மீண்டுமாக உடைய நித்திய ஜீவனுக்குள் வரும்படியாக தகப்பனை ஒரு திருப்பு முனையாக, எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக அமைவதற்கு ஆதாரமாக இந்த நாள் ஆராதனை இருக்கட்டும். தொடர்ந்து கூட ராஜா இந்த நாளிலே சுவாமி நடைபெறுகின்ற அத்தனை ஆராதனைகளுக்காகவும் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யம் சீக்கிரமாக கட்டியெழுப்பப்பட வேண்டும். ஆண்டவரே, இந்த உலகத்திலே நடந்து கொண்டிருக்கின்ற அழிவுகள், அநீதிகள் பற்றி நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. ஆண்டவரே, அவைகள் எல்லாம் களையப்பட வேண்டும். உண்மையான ஊழியர்கள் இன்னும் அதிகமாக எழும்ப வேண்டும். உம்முடைய வசனங்களை தகப்பனே சரியான நிலத்திலே, நல்ல நிலத்திலே விதைக்க வேண்டும். ஆண்டவரே இயேசப்பா, கேட்கின்ற ஒவ்வொருவர்களும் கூட ராஜா அந்த வசனங்களை நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட விதைகளாக உள்வாங்க வேண்டும், கனிதர வேண்டும் என்பதாக ஜெபிக்கிறேன். தொடர்ந்து உமக்கே அர்ப்பணிக்கிறேன். தொடர்ந்து வழி நடத்தி ஆசீர்வதியுங்க. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே. துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மனவாளரே, ஆராதனை 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 உமக்கே ஐயா, ஆராதனை 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 உமக்கே ஐயா, துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மனவாளரே. உந்தன் நாமம் அறிந்த என்னை, உம்மேல் வாஞ்சை கொண்ட என்னை,
விடுவித்து உயர்த்திடுவி, உயர்த்தியே மகிழ்ந்திடுவி. உந்தன் நாமம் அறிந்த என்னை, உம்மேல் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவி, உயர்த்தியே மகிழ்ந்திடுவி. துதிக்கு பாத்திரர் நீரல்லவோ, கனத்திற்கு பாத்திரர் நீரல்லவோ. துதிக்கு பாத்திரர் நீரல்லவோ, மகிமைக்கு பாத்திரர் நீரல்லவோ, நீரல்லவோ. ஆராதனை 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 உமக்கே ஐயா. ஆராதனை 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 உமக்கே ஐயா. துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மனவாளரே. எந்தன் கால்கள் சறுக்கிடும் போது விரைந்து தாங்கும் கிருபை உமது. சிறகுகளே என் அடைக்கலமையா. எந்தன் கால்கள் சறுக்கிடும் போது விரைந்து தாங்கும் கிருபை உமது. செட்டைகள் எனக்கு அடைக்கலமையா. மறைவிடமே எந்தன் தாவரமே, அடைக்கலமே நீரே ஆதாரமே. மறைவிடமே எந்தன் தாவரமே, அடைக்கலமே நீரென் ஆதாரமே. ஆதாரமே. ஆராதனை 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 உமக்கே ஐயா. ஆராதனை 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 உமக்கே ஐயா. துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மனவாளரே. ஆராதனை 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 உமக்கே ஐயா. ஆராதனை 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 உமக்கே ஐயா. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மனவாளரே. ரோமர் 15 வரையான வசனங்கள். தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கையுள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகளெல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கு பொறுமையும் ஆறுதலையும் அடைக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தனை உள்ளவர்களாகும்படிக்கு உங்களுக்கு அனுக்கிரகணம் செய்வாராக.
ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரையொருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். மேலும் பிதாக்களுக்கு பண்ணப்பட்ட வாக்குத்தத்தங்களை உறுதியாகும்படிக்கு தேவனுடைய சத்தியத்தின் நிமித்தம் இயேசு கிறிஸ்து விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு ஊழியக்காரர் என்றும் புறஜாதியரும் இரக்கம் பெற்றது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள் என்றும் சொல்லுகிறேன். அந்தப்படி இது நிமித்தம் நான் புறஜாதிகளுக்குள்ளே உம்மை அறிக்கை பண்ணி உம்முடைய நாமத்தை சொல்லி சங்கீதம் பாடுவேன் என்று எழுதியிருக்கிறது. மேலும் புறஜாதிகளே, அவருடைய ஜனங்களோட கூட களி கூறுங்கள் என்கிறார். மேலும் புறஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லாரும் அவரை புகழுங்கள் என்று சொல்லுகிறார். மேலும் ஈசாயின் வேரும் புறஜாதியரை ஆளும்படிக்கு எழும்புகிறவருமாகிய ஒருவர் தோன்றுவார், அவரிடத்தில் புறஜாதியார் நம்பிக்கை வைப்பார்கள் என்றும் ஏசாயா சொல்லுகிறான். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருக்கும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர். என் உயிரே, நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே, நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர். என் உயிரே, நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே, நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தே. என் உயிரே, நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே, நான் உம்மை துதிப்பேன். உலகமெல்லாம் மறுக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறுக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உம் நாமம் துதிக்கையிலே இயேசையா, உம் அன்பை ருசிக்கையிலே ராஜா. உம் நாமம் துதிக்கையிலே இயேசையா, உம் அன்பை ருசிக்கையிலே. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர். என் உயிரே, நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே, நான் உம்மை துதிப்பேன். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 1-12 வரையான வசனங்கள். அந்நாட்களில் யோவான் ஸ்நானன் யூதேயாவின் வனாந்தரத்தில் வந்து, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுவனுடைய சத்தம் உண்டென்று ஏசாயா தீர்க்கதரிசினால் சொல்லப்பட்டவன் இவனே. இந்த யோவான் ஒட்டகமயிர் உடையை தரித்து தன் அறையில் வார்க்கச்சையை கட்டி கொண்டிருந்தான். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் அவனுக்கு ஆகாரமாய் இருந்தது. அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் யூதேயா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு,
பிரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்கள் தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார். பதரையோ அவியாத அக்கினியினால் சுட்டெரிப்பார் என்றான். நான் சர்வனவுடன் ஊழியம் செய்யும் ஜோஜனமது. இன்றைய வார்த்தையானது மத்தேயு எழுதின நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரையிலானது. இப்பகுதியானது யோவான் ஸ்நானகன் வனாந்திரத்தில் மனம் திரும்புதலை பற்றி பிரசங்கிப்பதையும் யோர்தான் நதியில் மக்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து செய்து வந்த ஊழியத்தை விவரிக்கிறது. அவன் பரிசேயர்கள் மற்றும் சதுசேயர்கள் போன்ற மத தலைவர்களை எச்சரித்து மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கும்படிக்கும் வரவிருக்கும் மேசியாவாகிய இயேசு பரிசுத்த ஆவியாலும் அக்கினியாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்றும் அவருக்காக வழியை ஆயத்தப்படுத்தவும் அவருடைய பாதையை செம்மையாக்கவும் என்னை அனுப்பினார் என்று பிரசங்கிப்பதை பற்றி பார்க்கின்றோம். யோவான் இங்கே எந்த வழியை பற்றி குறிப்பிடுகிறார்? அவர் எந்த பாதையை பற்றி பேசுகின்றார்? அது நம் இருதயங்களுக்கான பாதையையும் இயேசு நம் சொந்த வாழ்க்கையில் உருவாக்கக்கூடிய வழிகளை பற்றியும் நமக்கு ஊழியம் செய்வதிலிருந்து அவரை தடுக்கும் எதையும் அவருடைய வார்த்தை நம் இருதயங்களில் விழுவதை தடுக்கும் எதையும் அவர் அழித்து விடுவார் என்றும் இயேசு நம் இருதயங்களின் சிங்காசனத்தில் அமர்ந்து ஆட்சி செய்ய போகின்றார் என்ற அர்த்தத்தை பற்றியே பேசப்படுகின்றது என்று நான் நினைக்கின்றேன். வரவிருக்கும் மேசியாவாகிய இயேசுவை பற்றி யோவான் ஸ்நானகன் தொடர்ந்தும் அறிவிப்பதை காண்கின்றோம். நான் உங்களுக்கு தண்ணீரால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், ஆனால் எனக்கு பின் ஒருவர் வருகின்றார், அவர் என்னை விட பெரியவர். அவருடைய பாதை ரட்சைகளின் வாரை கூட அவிழ்ப்பதற்கு கூட நான் தகுதியற்றவன் என்ற யோவான் கூறுகின்றார். அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியாலும் அக்கினியாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று கூறினான். எனவே இங்கே நாம் யோவானின் ஊழியத்தை பற்றி பார்க்கின்றோம். அவன் மக்களுக்கு தண்ணீரால் ஞானஸ்நானம் கொடுத்தான். இது மனம் திரும்புதலை குறிக்கின்ற ஞானஸ்நானம். மேலும் பரிசுத்த ஆவியாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பவருக்கு அவன் ஒரு வழியை ஆயத்தப்படுத்தினான். இது ஒரு ஆவிக்குரிய ஞானஸ்நானம். இது யோவான் கொடுத்த சரீர பிரகாரமான ஞானஸ்நானம் அல்ல. யோவான் ஸ்நானகன் இயேசுவுக்கு வழியை ஆயத்தப்படுத்திய முன்னோடியாக காணப்பட்டான். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்று மக்களை மனம் திரும்புதலுக்கு அழைத்தான். மனம் திரும்புதல் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது ஒருவரின் மனதை மாற்றுவது அல்லது ஒருவரின் இருதயத்தை மாற்றுவது என்று பொருள்படுகின்றது. பழைய ஏற்பாட்டில் மனம் திரும்புதல் என்பது பாவத்திலிருந்து விலகி கர்த்தரிடம் திரும்புவதை குறிக்கின்றது. ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. இப்போதோ அது நெருங்கிவிட்டது. நாம் உலகில் நடக்கும் அனைத்தையும் நாம் பார்க்க வேண்டும். எல்லாம் முடிவுக்கு கொண்டு வரப்படுவதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த காலம் என்னவென்று நமக்கு தெரியாது. ஆனால் முடிவு உண்மையிலேயே நெருங்கிவிட்டது என்பதை முன்பை விட அதிகமாகவே நம்மால் அறிய முடிகின்றது. எனவே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் பொருட்டு நாம் அனைவரும் மனம் திரும்ப வேண்டும் என்று யோவான் பிரசங்கிக்கின்றார். ஞான ஸ்நானம் பெறுவதன் மூலம் மக்களின் இருதயத்தில் மாற்றம் ஏற்படுகின்றது என்பதை காட்ட இது ஒரு அடையாளமாக இருக்கின்றது. அதாவது உண்மையான மனம் திரும்புதல் என்பது வெறும் வார்த்தைகளில் இல்லாமல், வெறும் வெளிப்புற அடையாளமாக இல்லாமல், அது ஒருவரின் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அவர்கள் உண்மையிலேயே ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறார்கள் என்பதையும், அவர்கள் இயேசுவுக்கு சொந்தமானவர்கள் என்பதையும் அவர்களின் இருதயத்தில் ஏற்பட்ட மாற்றம் காண்பித்து கொடுக்கப்பட வேண்டும். யோவான் ஞானஸ்நானம் கொடுத்து பிரசங்கிக்கும் போது
தன்னை விட பெரிய ஒருவரை குறித்து பேசினார். உண்மையில் எனக்கு பின் வருபவர் என்ற வார்த்தைகள் பழைய ஏற்பாட்டில் பலமுறை குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அது மேசியாவை பற்றிய நம்பிக்கையை தான் குறிக்கின்றன. எனவே பரிசுத்த ஆவியாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பவரை விட தான் தாழ்ந்தவன் என்பதை யோவான் இங்கே ஒப்புக்கொள்கிறார். வர இருக்கிறவர் தன்னை விட வலிமையானவர் என்று முதலில் யோவான் கூறுகிறார். யோவான் உண்மையிலேயே தன்னை தாழ்த்தி கொள்வதை நாம் இங்கு காண்கின்றோம். இயேசு தெய்வீகமானவர் என்பதால் இயேசு மேசியா என்றும் எல்லா வகையிலும் யோவானை விட அவர் வலிமையானவர் என்பதை யோவான் வலியுறுத்துகின்றார். மேசியா என்பவர் எந்த பாவமும் அற்றவர். அவர் பரிபூரணர். அவர் உன்னதமான தேவனுடைய குமாரன். அவர் இந்த உலகத்தின் இரட்சகர். யாரையும் அவருடன் ஒப்பிட முடியாது. யாரும் அவரை விட உயர்ந்தவர்கள் கிடையாது. எனவே யோவான் உண்மையிலேயே தன்னை தாழ்த்தி கொள்கிறார். அவரை விட மிகவும் சக்தி வாய்ந்த பெரிய ஒருவர் இருக்கிறார் என்பதை சுட்டி காட்டுகிறார். இயேசு வருகிறார் என்பதையும் சுட்டி காட்டுகின்றார். எனவே யோவான் மேசியாவின் பாதரட்சைகளின் வாரை கூட சுமக்க கூட தான் தகுதியற்றவர் என்று கூறுகிறார். அவரது பணிவு இன்னும் தெளிவாக தெரிகிறது. மேசியாவின் சேவையில் மிகவும் சக்தி வாய்ந்த பணியை செய்ய யோவான் தன்னை தகுதியற்றவர் என்று ஒத்துக்கொள்கின்றார். இயேசுவின் வருகையோடு அவரால் மட்டுமே செய்யக்கூடிய வல்லமையான காரியங்களை செய்ய இடமளித்துவிட்டு தான் ஒதுங்கி செல்ல வேண்டும் யோவான் ஸ்நானகன் நம்பினான். எனவே பரிசுத்த ஆவியாலும் அக்கினியினாலும் இயேசு கொடுக்க போகும் ஞான ஸ்நானத்துடன் தான் கொடுக்கும் தண்ணீர் ஞானஸ்நான ஊழியத்தை யோவான் ஒப்பிடுகிறார். ஏனெனில் யோவானின் ஞானஸ்நானம் மனம் திரும்புதலின் அடையாளமாக மட்டுமே இருந்தது. இயேசு கொடுக்கும் ஞானஸ்நானத்தில் மேசியா 2 வகையான ஆவிக்குரிய ஞானஸ்நானத்தை தொடங்குகின்றார். முதலாவது தான் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் மற்றும் அக்கினியின் ஞானஸ்நானம். எனவே ஒரு நபர் மறுபிறப்படைந்து கிறிஸ்துவின் சரீரத்தின் ஒரு பகுதியாக மாற்றப்படும் போது பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் நிகழ்கிறது. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பீர்களானால் நீங்கள் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தில் பங்கு பெறுகிறீர்கள். நீங்கள் அவரை விசுவாசிப்பீர்களானால் உங்களுக்குள் தேவனுடைய ஆவியானவர் இருக்கின்றார். யூதர்களாக இருந்தாலும் சரி, கிரேக்கர்களாக இருந்தாலும் சரி, அடிமைகளாக இருந்தாலும் சரி, சுயாதீனமானவர்கள் ஆனாலும் சரி, நாம் அனைவரும் ஒரே ஆவியால் ஒரே சரீரமாகத்தான் ஞானஸ்நானம் பெறுகிறோம். கிறிஸ்துவிடம் வந்து அவரை உலகத்தின் இரட்சகராக விசுவாசிக்கும் ஒவ்வொரு நபரும் ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியால் நிரப்பப்படுகின்றான். இப்பொழுதும் யோவான் முன்னறிவிக்கும் அக்கினி ஞானஸ்நானத்தை 2 வழிகளில் காணலாம். தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்புதலுக்கு அக்கினி ஞானஸ்நானமானது பரிசுத்த ஆவியின் சுத்திகரிப்புக்கும் மற்றும் பரிசுத்தப்படுத்தும் செயல்முறைக்கும் வழிவகுக்கிறது. அது நடைபெறும் போது நீங்கள் குணமாக்கப்படுவீர்கள். கர்த்தருடைய ஆவியால் நீங்கள் புதிதாக்கப்படுவீர்கள். அப்போஸ்தலர் புத்தகத்தில் அந்த அடையாளத்தை நாம் காண்கின்றோம். பரிசுத்த ஆவியானவர் சீஷர்கள் மீது இறங்கிய போது அக்கினிமயமான நாவுகள் அவர்கள் மேல் வந்து அமர்ந்தன. அவர்கள் அந்நிய பாஷைகளில் பேசி ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். அப்போஸ்தலர் புத்தகத்தில் இந்த சம்பவம் நடப்பதை நாம் காண்கின்றோம். அக்கினிமயமான நாவுகள் பிரிக்கப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவரும் மீதும் வந்து அமர்ந்தது. அது அவர்களின் வாழ்க்கையிலும் தெளிவாக தெரிந்தது. ஆனால் மனம் திரும்ப மறுப்பவர்களுக்கு அக்கினி ஞானஸ்நானமானது நியாய தீர்ப்பாக வரும். ஏனெனில் நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாயிருக்கின்றார். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 29 அவ்வாறு கூறப்பட்டிருக்கின்றது. எனவே யோவானுடைய ஞானஸ்நானம் தெளிவாக நியாய தீர்ப்பை கண்டித்து உணர்த்தும் ஒரு காரியமாக இருந்தது. நம் ஆண்டவரும் ஒரு கருணை நிறைந்த கிருபை நிறைந்த அதே சமயம் பட்சிக்கிற அக்கினியாயிருக்கின்றார். ஆனால் நாம் நம் பாவங்களில் இருந்து மனம் திரும்ப மறுத்தால், கர்த்தரை விட்டு பின்வாங்கி தங்கள் பாவத்தில் இருந்து விலக மறுக்கும் ஒவ்வொரு நபரும் சந்திக்க வேண்டிய ஒரு நியாய தீர்ப்பு இருக்கின்றது. நீங்கள் உங்கள் பாவத்துடன் போராடி கொண்டு அந்த பாவத்தில் இருந்து மனம் திரும்ப மறுப்பீர்களானால், நீங்கள் மனம் திரும்புவதற்கான நாள் இன்றுதான். இன்றே நாள், இதுவே நேரம்.
யோவான் கூறுவது போல உங்கள் பாதையை செவ்வையாக்குங்கள், மனம் திரும்பி தேவனிடமாய் திரும்புங்கள். நீங்கள் நித்திய ஜீவனை அடைவதற்கான ஒரே வழி அதுதான். மேலும் நீங்கள் மனம் திரும்பி தேவனிடம் திரும்பினால் நீங்கள் குணமடைவீர்கள். மேலும் கர்த்தர் தமது கிருபையையும் இரக்கத்தையும் மற்றும் உங்களையும் பரிசுத்தப்படுத்தும் சுத்திகரிக்கும் அவரது பரிசுத்த ஆவியையும் உங்களுக்கு கொடுப்பார் என்பதை நாம் இந்த பகுதியிலே காண்கிறோம். உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் கர்த்தரையே சார்ந்து அவரையே நோக்கி பாருங்கள். இதுதான் யோவான் நாம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க முயற்சிக்கும் செய்தியாக காணப்படுகின்றது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் செய்தியும் அதுதான். நாம் தேவனை அணுகக்கூடிய ஒரே வழி நாம் அவரிடமா திரும்புவதுதான். இப்பொழுது இயேசு பரலோகத்தில் இருக்கின்றார் என்பதை நாம் அறிவோம். அவருடைய வருகைக்காக நாம் ஆவலுடன் காத்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியாலும் அக்கினியாலும் ஞான ஸ்நானம் கொடுப்பவரை நாம் தொடர்ந்து ஆராதிப்போம். நான் இன்று உங்களிடம் கேட்கும் கேள்வி இதுதான்: நீங்கள் எதிலிருந்து மனம் திரும்ப வேண்டும்? இயேசு உங்கள் இருதயத்தை அணுகுவதற்கு உங்கள் வழிகள் நீங்கள் எவற்றையெல்லாம் சுத்தம் செய்ய வேண்டும்? இயேசு உங்கள் வாழ்வில் உட்புகுவதற்கும் அவருடைய ஆவி உங்களுக்குள் வரவும் மற்றும் தேவையான போது உங்களுக்கு உதவவும், உங்களை பரிசுத்தப்படுத்தவும், உங்களை சுத்திகரிக்கவும், உங்களை மீண்டும் முழுமையாக்கவும் நீங்கள் உங்கள் வாழ்வில் எந்த பாவத்தை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்ப வேண்டும் என்று சிந்தித்து பாருங்கள். நமக்கு இருக்கும் வாழ்க்கையானது தற்காலிகமானது என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் இயேசு நமக்காக ஆயத்த பண்ணியிருக்கும் காரியமோ நித்தியமானது. அவருடைய ஞான ஸ்நானம், பரிசுத்த ஆவியின் ஞான ஸ்நானம் மற்றும் அக்கினியின் ஞான ஸ்நானம் மூலம் பூமியில் நமக்கு ஒரு துணையாளர் இருக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை நாம் ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்வதை தவிர நமக்கு வேறு வழி இல்லை. நீங்கள் இந்த பூமியில் இருக்கும் நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் அவரை எப்பொழுதும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இன்று அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையை புதிதாக்குவார். நீங்கள் செய்த உங்கள் எல்லா பாவங்களையும் அவரால் நீக்க முடியும் என்று நான் திட்டவட்டமாய் கூற விரும்புகின்றேன். ஏனென்றால் அவர் சிலுவையில் மரித்ததற்கு காரணமே இதுதான். ஏனென்றால் சிலுவை கூடாக நாம் மன்னிப்பை பெறுகின்றோம். சிலுவையில் நாம் கிருபையை காண்கின்றோம், அவருடைய அன்பை காண்கின்றோம். இயேசு உங்களோடு ஒரு தனிப்பட்ட உறவை கொண்டிருக்க விரும்புகிறார். நீங்கள் இந்த வழியை அவருக்காக ஆயத்தப்படுத்தி கொடுக்க விரும்புகின்றீர்களா? அவர் உங்கள் இருதயத்தை அணுகக்கூடிய பாதையை செவ்வையாக்கி கொடுக்க ஆயத்தமா? இன்று இந்த செய்தியை கேட்கும் போதும், இந்த வார்த்தையை நீங்கள் வீட்டிற்கு சென்று தியானிக்கும் போதும் உங்கள் வாழ்வில் மாற்றம் ஏற்படும் வழிகளை பற்றி சிந்தியுங்கள். அவர் உங்களை முழுமையாக்க நீங்கள் அவரிடம் சரணடைய வேண்டும். ஏனென்றால் அவர் எப்போதும் திரும்பி வருவார் என்று நமக்கு தெரியாது. அது நாளைய தினமாக இருக்கலாம், அல்லது அது ஒரு வாரத்தில் நடக்கலாம். யாருக்கு தெரியும்? அந்த நாளையும் நாளிகையும் யாரும் அறிந்திருக்க வாய்ப்பு இருக்காது. ஆனால் அவர் வரும்போது தம்மை அவருக்காக ஒப்பு கொடுத்தவர்களுக்காகவும், இந்த உலகத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் விலகி கர்த்தரிடம் திரும்பியவர்களுக்காகவும், விக்கிரகங்களை வணங்குவதிலிருந்தும் தேவனை மகிமைப்படுத்தாத அனைத்து விடயங்களிலிருந்தும் விலகி அவரை ஆண்டவராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொண்டவர்களுக்காக மட்டுமே வருவார். யோவான் சொல்வது போல் மனம் திரும்புங்கள், ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. அது சமீபித்திருக்கிறது. நீங்கள் அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு அவர் உங்கள் வாழ்க்கையை மாற்ற அனுமதிப்பீர்களா? அவர் உங்களை புதுப்பித்து வடிவமைக்க அனுமதிப்பீர்களா? அப்போது உங்களுக்கு இந்த புதிய வாழ்க்கை நித்தியம் வரைக்கும் தொடரும் வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். உலக இரட்சகருடன் நித்தியமான வாழ்க்கை, பிதாவுடன் நித்தியமான வாழ்க்கை, இயேசுவுடன் ஒற்றுமையிலும் ஐக்கியத்திலும் வாழும் வாழ்க்கையோடு ஒப்பிடக்கூடிய வேறு ஒரு வாழ்க்கை எதுவும் கிடையாது. நாம் அனைவரும் அதை பெற்றுக்கொள்ள அனுபவிக்க அனுமதிக்கப்பட்டுள்ளோம். நம் ஒவ்வொருவருக்கும் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம்
அந்த சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த செய்தியானது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் பிரார்த்திக்கின்றேன். இன்று நீங்கள் அந்த முடிவை எடுக்க வேண்டும் என்று உணர்வீர்களானால் அதை குறித்து தயங்காதீர்கள். அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் தாமே உங்களை வாழ்க்கையை மாற்றுவாராக. ஆமேன். நான் திறக்கும் கதவுகள் எல்லாம் சில நேரம் அடைக்கிறீர். கோபத்தால் பகைத்தாலும் தேவன் நீர் நகைக்கிறீர். நான் நினைக்கும் வழிகளை எல்லாம் சில நேரம் அடைக்கிறீர். கண்ணீரால் புலம்பினாலும் என்னை நீர் அணைக்கிறீர். அடைத்ததின் காரணம் கூட நான் கற்றுக்கொண்டேன். வேண்டுவதை பார்க்கிலும் அதிகமாய் பெற்றுக்கொண்டேன். அடைத்ததின் காரணம் இன்று நான் கற்றுக்கொண்டேன். வேண்டுவதை பார்க்கிலும் அதிகமாய் பெற்றுக்கொண்டேன். சின்ன சின்ன ஆசைகள் நீர் பார்க்கிறீர். ஏக்கங்கள் நீர் தீர்க்கிறீர். முற்றும் அறிந்த போதிலும் மல்லையில் என்னை வைக்கிறீர். ஆசைகள் நீர் பார்க்கிறீர். ஏக்கங்கள் நீர் தீர்க்கிறீர். மூடன் என்ற போதிலும் மல்லையில் என்னை வைக்கிறீர். தகப்பன்னல்லவோ மீன் கேட்டால் பாம்பை தருவீரோ. தகப்பன்னும் இடம் தயவொன்றை கேட்கிறேன். வேறென்ன எனக்கு ஆசை? தயவை பாட வேண்டும். ஆசையில் ஒரு ஓசை உன் ஜனங்களை அது தொட வேண்டும். கேட்பதில் தவறில்லை, சித்தப்படி கேட்கிறேன். நீர் தந்த வாழ்க்கையில் அர்த்தம் அதை சேர்த்திடும். மனதின் ஆழங்கள் நீர் ஒருவர் அறிந்திருக்கின்றீர். அலங்கோலங்கள் தெரிந்தும் புரிந்திருக்கின்றீர். எங்கு போக நேர்ந்தாலும் சமூகம் வந்து விழுகிறேன். பிறர் கண்டு சிரித்தாலும் என்னை விட்டு கொடுக்கிறேன். யாரும் அறியாமல் பக்கங்களை பார்க்கிறீர். அகத்தில் விழும் காயங்கள் அத்தனையும் மாற்றுவீர். நான் திறக்கும் கதவுகள் எல்லாம் சில நேரம் அடைத்தாலும் கோபத்தால் பகைத்தாலும் இயேசு நீர் இருக்கிறீர். நான் விரும்பும் வழிகளை எல்லாம் சில நேரம் அடைத்தாலும் கண்ணீரால் புலம்பினாலும் என்னை நீர் அணைக்கிறீர். அடைப்பதின் காரணம் உடன் நான் கற்றுக்கொண்டேன். வேண்டுவதை பார்க்கிலும் அதிகமாய் பெற்றுக்கொள்வேன். அடைப்பதின் காரணம் இன்று நான் கற்றுக்கொண்டேன். வேண்டுவதை பார்க்கிலும் அதிகமாய் பெற்றுக்கொள்வேன். சின்ன சின்ன ஆசைகள் நீர் பார்க்கிறீர். ஏக்கங்கள் நீர் தீர்க்கிறீர். முற்றும் அறிந்த போதிலும் மல்லையில் என்னை வைக்கிறீர். ஆசைகள் நீர் பார்க்கிறீர். ஏக்கங்கள் நீர் தீர்க்கிறீர். மூடன் என்ற போதிலும் மல்லையில் என்னை வைக்கிறீர்.
நாங்கள் ஆராதனை ஜெபித்து ஜெபத்தோடு கூட நிறைவு செய்வோம். அன்பான ஆண்டவரே, இந்த நாளிலே ஆராதனை மத்தியில் நீர் எங்களோடு கூட அசைவாடினீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடக்கம் முதல் முடிவு பரியந்தம் உம்முடைய கிரியைக்காக நீர் எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். தகப்பனே, உம்முடைய பிரசன்னத்தை எங்கள் மத்தியில் வைத்தீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நமஸ்காரத்தின் மத்தியிலே நீர் அசைவாடினீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வார்த்தையோடு கூட நீர் இடைப்பட்டு ஜனங்களுடைய வாழ்க்கையிலே நீர் மாற்றத்தை ஏற்படுத்தினபடியால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் கூட நீர் எங்களோடு கூட இருந்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். உடைய ராஜ்யத்துக்காக கொடுத்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. உடைய வார்த்தையில் பெறப்பட்ட ஒவ்வொருவரையும் நீர் நடத்துவீராக. தொடர்ந்து எங்களோடு கூட எங்களை நடத்தியறலும். உடைய கரத்தைக்குள் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்திலே செபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். அறிவெல்லாம் கடந்த கடவுளின் சமாதானம் உங்கள் மனமெல்லாம் நிறையட்டும். கடவுளையும் அவர் மைந்தன் இயேசு கிறிஸ்துவையும் பற்றிய அறிவிலும் அன்பிலும் அது உங்கள் நிலை கொள்ளச் செய்யட்டும். தந்தை, மைந்தன், புனித ஆவியானவராகிய அனைத்து வல்ல கடவுளின் ஆசி எப்போதும் உங்கள் மீதும் உங்களோடும் நிறைவாய் என்றும் தங்குவதாக. ஆமென்.